சொல்றீங்க. ஆனா பிரதமர் மோடி மொழியை விட்டு பிரிவினையை ஏற்படுத்துவதை கைவிடுங்க. நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றம் சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கே, ஒரே நீரியே இல்ல. இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு தேசியம் ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராதியே? என் நிலத்தின் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய நீத்த எல்லாருக்கும் யாரை கட்டி பயன் கொடுக்குற? அணுவுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு, ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொல்ல நிலம். நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறார். என்னுடைய வளம் எல்லாருக்கும். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்குண்ணா. அப்ப என்னுடைய வளம் எனக்குன்னா வரக்கூடாதா? என்னது இது? திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்ல, அதுல என் பாட்ட வாவுசியை பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலநாச்சியாரும் அலங்குத்து தொண்ணு சுந்தரலிங்கமும் பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா? அதுல இருப்பான் அவன் வரலாறுல. சேட்டவனையிலே கூடாது. தமிழ்ல நீ 8ஆம் வரைக்கும் கொஞ்சம் படிச்சுக்க அப்படின்னா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா? கம்பராமாயணம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தமிழ் காப்பியங்கள் இல்ல சொல்லுங்க. இது என்ன இருக்கு? என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்ப. எதை படிக்க வைப்ப? அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, ஐங்குறுநூறு இதெல்லாம் இருக்குமா? சும்மா 8ஆம் வகுப்பு பேருங்க. அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா, அதுல கரை கண்டவனே கிடையாது. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழுப்புறது தேடிட்டு அலையிறான். நீ 8ஆவது போற படிச்சா போதும்னா கடற்கரையில போய் ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இது தேவையில்லாத வேலை. இது சும்மா போட்டு இதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல. நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு. விசாரணை இருக்குல்ல, விசாரிக்கணும்ல, விசாரணை முடிவுல தெரியும், பொறுத்துருங்க. அதுக்கெல்லாம் அவசரப்படாது. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நிதியை நிறுத்துறது ஒரு நொடியாக மத்திய அரசு அந்த நொடி எந்த நொடின்னு தான் நாங்க கேட்கிறோம். அந்த நொடி எந்த நொடி? எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, புலம்பிக்கிட்டு இருப்பீங்க, எங்களுக்கு நிதி தரல, நிதி தரல, நிதி தரல. தெரியல, தெரியுது இல்ல? என் மாநிலத்திலிருந்து உனக்கு ₹1 வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? எந்த பரம்பரையில வந்த நிலம் இது? எங்க பாட்டன் சேதுபதி மன்னன் சிறையில் அடைச்சு கேளுங்க தம்பி. அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும். ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு, உன்னை விடுதலை செஞ்சிடறோம்னு வெள்ளக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான், சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மறவர்கள் வாழ்ந்த நிலம். நீ என்ன வெள்ளக்காரன் காலத்துல நாங்க வரிகொடா இயக்கம் உருவாக்கி போராட முடியுமா? இந்த ஆட்சி காலத்துல எதுக்க முடியாத? தர முடியாதுன்னா என்ன பண்ணிருவே? நீ என்ன செஞ்சிருவே? நீ ஆட்சியை கிளப்பிய மறுபடியும் தேர்தல் வரும்ல? மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா? ஏன் காசு எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது? யாரு சொல்லுவா? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா? மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா? மாநிலங்களின் நிதிதான் மத்திய அரசு நிதி. இந்திய ஒன்றிய அரசுக்கென்று வருவாய் ஏது? அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்த தர மாட்டேங்கிற? வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும், மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தரதில்லை. இதை செஞ்சாதான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு. இது லஞ்சம் தானே. இதை செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன்னா இது என்ன அர்த்தம் சொல்லுங்க? எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு, எப்படிப்பட்ட ஆட்சி? இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம், அடுத்து வர பாராளுமன்றங்களை வாக்கு கேட்க வாங்க. இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க. அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க. சும்மா ஏதாவது போயிட்டு இருக்குது. மகிழ்ச்சி.